வணக்கம். இந்த தனுசு ராசி ராசிக்கான அந்த குரு பயிற்சி பலன் எப்படின்னு பார்ப்போம். இந்த தனுசு ராசி அதிபதியே குரு தான். அதே நேரத்தில் 4ஆம் அதிபதி அவர் தான். இந்த லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சேர்ந்து இப்போ ஏழாம் இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பலனை இந்த தனுசு ராசி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மேலும் இவர் அஷ்டம இடத்துக்கு போகிறார். 8இல் மறைந்து 8இல் உச்சமாகிறார். எனவே இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் நிகழும் இந்த பயிற்சி உங்களுக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு நிகழ்வுகளை கொண்டு வரும். உங்கள் ஆன்மீக திறன் வளரும் மற்றும் நீங்கள் தூய அறிவை நேரிடும் நபராக உங்கள் அடையாளத்தை பதிப்பீர்கள் வெளியுலகில். குரு பயிற்சி 2026 உங்கள் நிதி திட்டங்களில் சில குறைபாடுகளை கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இந்த பயிற்சி சில தாக்கத்தால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். எனவே சற்று வாய்ப்பு அதிகம். உடல்நல குறைவுகள் சற்று அதிகமாக காணப்படும். எனவே நீங்கள் எப்போதும் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள். காலையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுடைய உடலுக்கு நல்ல வேலை கொடுங்க. வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொண்டாந்து விட்டுரும். சரிங்களா? அதே நேரத்தில் குடும்பத்தில் சொத்துகள் தொடர்பான சில பிரச்சனைகள் எழக்கூடும். திடீர்னு ஒரு பிரச்சனை கிளம்பும் குடும்பத்தில். அது குடும்பத்தில் சில சச்சரவுகளுக்கு வழிவகுத்தலும் நீங்கள் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சொல்ல முடியும். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் தேவையற்ற பயணங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் எதிர்பாராத பண ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதிர்பாராமல் ஏற்கனவே கொடுத்த காசாக இருக்கட்டும், அல்லது தொழில் மூலமாக ஒரு சின்ன குறுகிய லாபம் அடையிறோம்ல, எதிர்பார்க்காம அது மாதிரியான சில நல்ல வாய்ப்பை இந்த குரு கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு சில மூதாதையர்கள் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஒரு அறிஞரை உங்கள் குருவாக கருதி அவரிடமிருந்து தீட்சை பெறலாம். சில சிரமங்கள் வரக்கூடிய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவற்றில் முழு கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த குரு பயிற்சி பலனை வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு சற்று 35% நம்ம கொடுக்கலாம். நானும் தனுசு ராசி தான். எனவே அவரவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறார், 12 ராசியில் 9 கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, என்ன ஏதுங்கிறத பார்த்தா நம்ம இதோட தீர்க்கமாக நம்ம பேச முடியும். இந்த கோச்சார பலங்கிறது 100க்கு 5 அல்லது 10% தான் உங்களுக்கு பொருந்தும். 100க்கு 100% பார்த்தா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். சரிங்களா? எனவே ஜாதகத்தில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு தொலைபேசி நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள், பேசலாம். நன்றி, வணக்கம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுக்கிட்டு வாங்க. சரிங்களா? சைவமாக சாப்பிட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் அனைத்துமே உங்களை கைகூடி வரும். நன்றி, வணக்கம்.